பேர் ஷேக் தாவூத், பழனியில இருந்து. பிப்ரவரி 18, 2016 நான் கோயம்புத்தூருக்கு ஒரு ஒன் டே ட்ரைனிங் போயிருந்தேன். ஒரு ஒன் டே ட்ரைனிங்ல வந்து அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய யூடியூப் வீடியோ 120 வீடியோஸையும் பாருங்க, பிளஸ் என்னுடைய அந்த ஒன் டே ட்ரைனிங் போதும், நீங்க வெரி சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம்னு சொன்னார். நியர் பை 5 year ஆக போகுது சார். இருந்தாலும் இந்த எக்ஸ்போர்ட்ல நான் ஒரு 3 இடத்துல தடுக்கி விழுந்திருக்கேன். அந்த ட்ரைனிங் முடிச்சு ஒரு 10 மாசம் கழிச்சு நான் ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு சில ப்ராடக்ட்ஸோட வந்தேன். வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே ஐஏ கோடு வாங்கினேன், கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, வெப்சைட் B2B எல்லாமே ரெடி பண்ணி பர்ஃபெக்டா எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி என்கொயரிலாம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு என்கொயரி வந்து ஆர்டரை கன்வெர்ட் ஆகிற டயத்துல எந்த ஒரு புரிதலும் இல்லாம அந்த இது கேன்சல் ஆச்சு. ஆனா உணர்ந்து நான் எங்க இந்த தவறுகளை செய்யறேங்கிறத என்னால உணர முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில அதே நிறுவனத்திலிருந்து ட்ரேடு ஃபேர் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய காஸ்ட் 7,30,000 சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் பிரைஸ்ல 80,000 நீங்க ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் 80,000 பே பண்ணி அட்டன் பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். அப்ப கூட நான் ப்ராப்பரா என்கொயரிக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் ஆர்டர் மெச்சூர் ஆகாம இருந்துச்சு. நம்ம எந்த இடத்துல லேட் ஆகி நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமலே இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு 1 monthக்கு முன்னாடியே ஐ ஓப்பனிங் நடந்துருச்சு. நான் எதையுமே யார்கிட்டயும் ரியலைஸ் பண்ணல. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த 80,000 கட்டி 1.5 years சும்மாவே தான் இருந்தேன். என்னடா பண்ணலாம், ஏன் நமக்கு ஆர்டர் மெச்சூர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, நான் அதிகமா ரொம்ப ஸ்பீடா ஓடுவேன். ரொம்ப பிசினஸ்ல ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு புரிதல் அதிகமா இருந்துச்சு, தேடல் அதிகமா இருந்துச்சு. சார் உங்களை மாதிரியே நானும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கேன் சார். இருந்தாலும் எனக்கு ஆர்டர் மெச்சூர் ஆகல. சரி, டைரக்டா போய் ஆர்டர் எடுக்க முடியுமான்னு சொல்லித்தான் நான் அந்த B2Bக்கு அந்த ட்ரேட் ஃபேருக்கு அமௌண்ட் பே பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா அது ஒரு ஏமாற்று வேலைன்னு சமீபத்துல நான் போன மார்ச், இந்த 2020 மார்ச்லயே வந்து நான் உங்களுடைய 3 days டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், மேடத்திட்ட பேசியிருந்தேன். அதனால இந்த தடவை நான் வந்து உங்கள்ட்ட எந்த ஒரு ப்ராப்பர் என்கொயரியுமே இல்லாம நான் டைரக்டா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுறது. அது ஒரு ஏமாற்று வேலைங்கிறது நான் கிளாஸுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நீங்க அது ஃபுல்லா ஏமாத்து வேலைங்கிறது நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் புரிதல் ஏற்பட்டுச்சு. மறுபடியும் உங்களுடைய கைடன்ஸ்னால 100% அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டேன் சார். இது ஒரு பக்கம். அது இல்லாம வந்து எனக்கு ஒரு 1 monthக்கு முன்னாடியே ஒரு சில, நான் எந்த இடத்துல திக்கி நின்னோ அந்த இடத்த நான் தெளிவடைஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல உண்மையாக எனக்கு ரொம்ப ரியலைஸ் பண்ண விஷயம். அதனால எல்லாம் அந்த லைவ்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எக்ஸ்போர்ட் ஈஸி, எக்ஸ்போர்ட் யாரு வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இவ்வளவு ஸ்பீடா ஓடி இத்தனைக்கு டொமஸ்டிக்ல ஒரு பிசினஸ் பண்ணி எல்லாமே பக்காவா ப்ராப்பரா ரெடியாகி வந்த எனக்கே எந்த இடத்துல லேக் ஆச்சுங்கிறத ஒரு 2.5 months உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் சார். இனி நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் 1 yearக்குள்ள 100% பேமெண்டோட ப்ராப்பர் ஒரு ஷிப்மெண்ட் நான் கண்டிப்பா முடிப்பேன் சார். ஷியூரா சொல்றேன். இந்த பெருமை பூரா எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டருக்கு மாத்திரம் தான் சேரும். நீ தமிழ்நாடு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த ஒரு இடத்துலயும் போய் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தராங்கன்னு சொல்லி ஏமாற வேணாம்னு சொல்றோம். நிறைய ஆசை வார்த்தைகள் நிறைய பேர் சொல்றாங்க.
ஏமாறவங்க இருக்கிறவர்களை ஏமாத்தவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இது வழக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஏமாந்து போய் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஏமாறுறதுக்கு முன்னாடியே வந்துருங்க. இதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறப்ப எனக்கே நெகட்டிவா தெரிஞ்சு சார் பேசுனதுலையும் மேடம் சொன்னதுலையும். இருந்தாலும் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எங்கள்கிட்ட இருந்தனால இன்னைக்கு நாங்கள் சக்சஸ் ஆயிருக்கிறோம். இந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அது 100% நீங்க வர்றதே வேஸ்ட். அதனால யாரும் எங்கேயும் போய் ஏமாறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. தேங்க்யூ. ஷேக் சார், ரொம்ப நன்றி. உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சமூகத்துல எங்க ஏமாறப்பட்டோம், எப்படி ஏமாறப்படுறோங்கிறத வெளிய உலகத்துக்கு சொல்றது கிடையாது. அதனால மட்டும்தான் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த ஒரு இடத்த இப்ப நீங்க உடச்சு காட்டிருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அவரு சார் சொல்லும் போது அவர் ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு மட்டும் போயிட்டாரு. ஆனா உண்மையா அந்த வலி, அவரோட வேதனை அவர் ஒவ்வொரு நாள் பேசும்போது நான் நிறைய ரியலைஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை கொடுத்து மாட்டிக்கிச்சு தெரியுமா? ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம, தெரிஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய அளவுல அந்த வருத்தமோ கவலையெல்லாம் கிடையாது யாருக்கும். சரிங்களா? உங்ககிட்ட பணத்தை வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்ககிட்ட சென்டிமெண்ட்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. அதான் புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்க எவ்வளவு சென்டிமெண்டலா பேசி பாருங்க, அணுவும் அசையாது. அதனால தயவு செய்து இதெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண நினைக்காதீங்க. அவர் சொன்னதுதான், அவர் சொன்னார் பார்த்தீங்க, வருது இழந்துட்டு வராதிங்க, இழக்கிறதுக்கு முன்னாடி வாங்கன்றதா. நீங்க வாங்கன்னு நாங்க சொல்லல, இழந்துட்டு அப்புறம் ரியலைஸ் பண்ணாதீங்க. இழக்கிறதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணிருங்க, இடம் சரியான இடமா இல்லையா. முதல்ல இடம்னா பேச வேண்டாங்க, எடுத்தவங்களே பேச வேண்டாங்க. நீங்க கேப்பபிளா, உங்களால அதை கரெக்டா பண்ண முடியுமா, அந்த ரியலைசேஷன் நீங்க வரணும். இந்த ரியலைசேஷன் நிறைய பேர் வர்றதே இல்லை. ஏன்னா முழுக்க தேவை, பணப்பற்றாக்குறை, நெருக்கடி, சூழல், சந்தர்ப்பம், இது எல்லாத்தையும் காரணம் காட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எலிஜிபிள் இருக்கல, என்னால முட்டி மோதிர முடியும், என்னால ஹார்ட் ஒர்க் பண்ணிட முடியும், என்ன மாதிரி வேலை பார்க்க பிறந்து வர முடியாது, அந்த மாதிரி ஏதாவது திங்கிங் பண்ணிட்டு உங்களை நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளி விட்டுருங்க. உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை தள்ளி விடும் போது ஒரு தப்பான விழுந்துடுறோம். அப்படி தப்பானது விழுகும் போது அவன் ஈஸியா உங்களை ஸ்மெல் பண்ணிடுறான். உங்கள்கிட்ட எவ்வளவு பாக்கெட்ல பணம் இருக்குன்னு எண்ணிடுவான். ஏன்னா நீங்களா சேர்ல உட்காந்துருப்பீங்க, அவெல்லாம் ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருப்பான். அப்ப நின்று பேசுறவனுக்கு அவங்க எட்டி பார்த்தா உங்க பர்ஸ்ல எவ்வளவு தூரம் இருக்கு, உங்க பாக்கெட் எவ்வளவு இருக்குன்னு எட்டி பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அந்த பையோட மதிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட வலி தெரியாதவனுக்கு, உங்களோட உணர்வு தெரியாது, உங்க பிரச்சனைகள் தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும், வெறும் உங்கள்கிட்ட இருந்து எப்படி அந்த ரூபாய் எடுக்கலாம்னு மட்டும் தான் அவனுக்கு தெரியும். எதை சொல்லலாம், எதை செய்யலாம், எப்படி சொன்னா அந்த ஃபண்டை வாங்கலாம், வாங்கிட்டு எப்படி பேங்க் லாக்கர்ல போட்டுக்கலாம், எப்படி அதை ரொட்டேஷன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் பார்த்து அதுல ஒரு வருமானத்தை பண்ணிட்டு எவன் தெளிவாகிறான், தெளிவானது 4 காசு இருந்தா தெளிவாகலன்னா வச்சு ஏமாத்து, இப்படியே மைண்ட் செட் தான் போவாங்க. இது அவங்களோட மென்டாலிட்டி, இது அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப் ஆக்டிவிட்டி. அது அவங்களோட ஆக்டிவிட்டி. நீங்க தான் அதை ரியலைஸ் பண்ணணும். அவர் இன்னொரு அழகா சொன்னாரு, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பான். அதைத்தான் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுல கொஞ்சம் சந்தோஷப்படுறோம். அந்த ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் சொல்ற அந்த வார்த்தை வரும்போதே, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை உயரக்கூடாது. இனிமே ஏமாறுறவங்க அப்படி அடங்கிடணும். நீ ஏமாறன்ற வார்த்தை வரக்கூடாது. அதுக்கான முயற்சியா தான் இந்த ஒரு விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு லைவா, இவ்வளவு ஓப்பனா, இவ்வளவு தெளிவா. இதை நான் பண்ண கூட இருக்கு இல்லையா, இதை போட்டி பொறாம அப்படின்னு நினைச்சிருவாங்க. மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பான முறை சொல்றேன், அவேர்னஸ் தெளிவா ஆகுற வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கும். இது கடைசி நிலைமை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டே தான் இருக்கும். தயவுசெய்து எடுத்துக்கங்க. உங்க குடும்பத்துக்காக தான் போராடுறோம், உங்களுக்காக தான் போராடுறோம், உங்க பணத்துக்காக தான் போறோம், உங்க நேரத்துக்காக தான் போராடுறோம். எலிஜிபிள் இருக்க பர்சன் வேற, எலிஜிபிள் இல்லாத பர்சன் ரொம்ப ரொம்ப சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப அடிபட்டு பின்தங்கி போயிருவீங்க. வேண்டாம், உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். வேண்டாம்னு சொல்றேன். சரிங்களா? ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலையும்
ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.